It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா இந்த அரங்கம் கொள்ளாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இறை வணக்கம் பாடுவதற்காக திருமதி வினயா அவர்களையும் வித்யா கல்யாண்ராமன் அவர்களையும் உங்கள் வாழ்த்துக்களோடு அழைக்கின்றேன். அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான வடபழனி ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் திரு ஸ்ரீநாத், மார்க்கெட்டிங் ஹெட் காசா கிராண்ட். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் திரு பொன்ராஜ் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், திருமதி திரு சி கே குமரவேல் நேச்சுரல்ஸ், சரவணா எலீட் ஏஜிஎம் திரு ஃபெரோன்ராஜ், ஜாய் அலுகாஸ் திரு அனீஷ் ஜோசப், மஃபாய் குரூப் ஃபவுண்டர் திருமதி திரு பாண்டியராஜன், திரு பச்சையப்பன் பிரபு எம்டி பச்சையப்பா சில்க்ஸ், டாக்டர் ஜி சக்திவேல் ஃபவுண்டர் SSLF எஜுகேஷனல் ட்ரஸ்ட், டாக்டர் காயத்ரி, டாக்டர் ஸ்ரீவர்மா, ஐவேரா டைமண்ட் MD திரு விஷ்ணு அகர்வால். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வெள்ளி விழா கண்டு மிகச் சிறப்பாக தமிழ் சமூகத்தின் மத்தியில் சன் தொலைக்காட்சி வாயிலாக உலகின் எல்லா மூலைகளிலும்
இருக்கிற தமிழர்களின் ஆதர்சமாக சென்றடைந்திருக்கக்கூடிய பெருமைமிகு கல்யாண மாலை நிறுவனத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரரான கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, எந்த பரபரப்பிலும் மிகவும் நிதானமாக இயங்க முடியும், எந்த நிதானத்திலும் பரபரப்பாக சிந்திக்க முடியும் என்று எங்கள் எல்லாருக்கும் எடுத்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா எங்களுக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் மேட்ச் தான். ஆனால் பர்ஃபெக்ட் மேட்ச் என்று ஒரு திருவிழாவை இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய இந்த கல்யாண மாலை நிறுவனத்தில் பணியாற்றுகிற அத்தனை பணியாளர்களே, உறுப்பினர்களே, இதற்கு கரம் கோத்து பொருள் உதவி செய்து இந்த மேடைக்கு வந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த வணிக பெருமக்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேடுவதை நிறுத்துங்கள், தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் என்று ஒரு புதிய தாரக மந்திரத்தில் இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நடந்திருக்கிறது. இது ரொம்ப புதுசான ஒரு அமைப்பு. வெட்டிங் அண்ட் பியாண்டு தான் வழக்கமாக நடக்கும். ஆனால் நிறைய வரன்களை ஓரிடத்தில் வர சொல்லி அவர்களை சந்திக்க வைத்து அவர்களில் ஒருவரை ஒருவர் தெரிவு செய்யும் வாய்ப்பினை தந்து புதிய ஒரு சிந்தனையை, ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வழி கோலுகிற நிறுவனம் கல்யாண மாலை. இந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு புது தலைப்பையும் கொடுத்து எங்களையெல்லாம் இந்த மேடையில் ஒரு பரீட்சை வைத்திருக்கிறார்கள் மீரா நாகராஜன் அவர்கள். டாக்டர் பாலோ அல்லது டாக்டரோ அவங்களெல்லாம் பார்க்கணும்னா நம்ம போய் க்யூவில் நிற்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கல்யாண மாலை பேனரில். அதனால் இது எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வுங்க. எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, முகமூடி இல்லாத வாழ்க்கை சாத்தியமாக சிரமமானு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தலைப்புங்க. நானும் ஒரு 30 வருஷமாக மேடையில் இருக்கிறேன். முகமூடி இல்லாத வாழ்க்கை சிரமமாக சாத்தியமானு இதுவரைக்கும் யோசித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் அதிகாலையில் இப்படியெல்லாம் தோணுது? அந்த காலத்தில் கவுண்டமணி செந்தில் கேப்பா, உனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? புதிய சிந்தனைகள் இல்லை என்றால் கெட தண்ணி மாதிரி கெட்டு போயிடும்ல. பேச்சாளர்கள் என்ன பண்ணுவோம், அதே தலைப்புனா ஒரு பழைய சீட்டு எடுத்துகிட்டு எங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன தலைப்புன்னு யோசித்து நிலை குலைஞ்சி நின்று அப்புறம் ஒரு வழிகாட்டுதெல்லாம் வச்சு மேடைக்கு வர்றதுன்றது இந்த மாதிரி கல்யாண மாலை மேடையில் மட்டும்தான். சென்னை கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவர் திரு ராஜாவின் தொடக்க உரை தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று பெரிய காஞ்சிபுரம் சன்னதி தெருவில் உள்ள LNK பேலஸில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மஹாலிலும் மற்றும் திருவள்ளூர் JKR திருமண மண்டபத்திலும் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சதீஷ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம்.
ட்வின் பிரதர் கணேஷ் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். என்னுடைய சகோதரர் சதீஷ்குமாருக்காக வரனுக்காக வந்திருக்கோம். எக்ஸலண்ட். சின்ன வயதுலேருந்தே சன் டிவியில் உங்களை பார்ப்போம் சார். சரி, உங்கள் மேலே ஒரு அளப்பராய அன்பும் மரியாதையும் இருக்குது சார். நல்ல அபிப்பிராயம் தானே? எஸ், நம்பிக்கையோடு வந்திருக்கோம் சார். வெரி குட். சமீபத்தில் என்னுடைய அப்பா அம்மா தவறிட்டாங்க. அடாடா. அதனால அந்த இடத்துல நின்று வெரி குட், வெரி குட். நீங்கள் தான் இனிமேல் அப்பா அம்மா? என்னுடைய பிரதரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே ஒரு என்கேஜாக இருப்பார் சார். சரி, அதிகமாக புக் ரீடிங்ஸில் இருப்பார். ஓகே. ட்ராவல் பண்ணுவார் டைம் கிடைக்கும் போதெல்லாம். சரி, அவருக்கு அதிகமாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப பிடிக்கும். சரி. ஸோ எங்களுடைய கம்யூனிட்டி முதலியார் சார். சரி, நாங்கள் எதிர்பார்க்கறது சேம் முதலியார் இல்லை அதர் கம்யூனிட்டினாலும் வி ஆர் ஹாப்பி சார். வெரி குட், ரைட், ஓகே. சதீஷ்குமார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் நான் பிபிஏ அண்ட் எம்பிஏ ஹெச்ஆர்எம் பண்ணியிருக்கேன் சார். சரி, இப்போ ஒரு ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வேர்பல் ட்ரைனராக இருக்கேன் சார். சரி. அங்கே வந்து ஸ்டடி அப்ராட்காக ஜிஆர்இ, ஐஎல்ஸ், டோஃபல் அது மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணி பீப்புளை அப்ராட் சென்ட் பண்ணுறோம். அப்ராடு. சரி, ரைட், ஓகே. வரக்கூடிய மனைவி எப்படி வேணும்? இப்போ வரப்போகிறவங்க மனைவிக்கு நான் மினிமம் ஒரு டிகிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். சரி. அவங்க வந்துட்டு வேலைக்கு போகலாம், அவங்க விருப்பப்பட்டா, இல்லைனாலும் வீட்டில் இருக்கலாம். ஓகே. அதை பற்றி கவலை இல்லை. சரி. ஃபினான்ஷியலி வி ஆர் செட்டில்ட். எக்ஸலண்ட், அதை எக்ஸலண்ட். டேக் கேர் பண்ணிப்போம். வரவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சதீஷ்குமார் கேட்குற மாதிரி படித்து நல்ல பெண் மனைவியா உங்களோட இருக்கிற மகிழ்ச்சியை குறைவில்லாத பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் உங்கள் வீட்டுக்கு வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி சார். கே சதீஷ்குமார், வயது 36, பிபிஏ எம்பிஏ முடித்தவர், வேர்பல் ட்ரெயினராக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சதீஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11022022. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சுந்தரேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1060835. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. சுந்தரேஸ்வரி எதிர்பார்க்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் தமிழ் செல்வன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா தர்மராஜ், அம்மா ஹேமமாலினி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே. பொண்ணு மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. பையனுக்கு பார்த்துட்டுருக்கோம். சரி. நாயுடு வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. நாயுடில் உட்பிரிவு எது இருந்தாலும் பரவாயில்ல சார். ஓகே. பையன் நல்ல பையன், சூப்பரான பையன் சார். டீ டோட்டல் சார், டீ டோட்டல். ஓகே. வர பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, நம்பி வரலாம் சார். ஓகே. மருமகள் எப்படி வேணும்? நல்ல மருமகள், நல்ல ஒரு அனுசரியாக பையனை பார்த்துக்கிற மாதிரி, சரி, நல்ல ஜாலி டைப்பா, வெரி குட், அது இருந்தால் போதும். பையன் நல்ல பையன். எக்ஸலண்ட்மா, எக்ஸலண்ட், ரைட், ஓகே. தமிழ் செல்வன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பிகாம் அண்ட் சிஎம்ஏ இன்டர் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போது ப்ரைவேட் கம்பெனியில் ப்ரைஸிங் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. எனக்கு வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் அண்ட் மாடர்ன் தாட்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸோட நல்ல பொண்ணு இருந்தால் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. எஸ், கண்டிப்பாக, கேரண்டி. தமிழ் செல்வனுக்கு ஒரு சிறந்த மனைவி, உங்களுக்கு அருமையான ஒரு மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டி தமிழ்ச்செல்வன், வயது 30, பிகாம் முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் ஃபினான்ஸ் பிரைசிங் அனாலிஸ்டாக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். தமிழ்ச்செல்வன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11085770. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kalyanamali.comல இவரது பதிவு எண் 902335. பிடெக் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சீனியர் கன்சல்டண்ட்டாக ஆரக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. விக்னேஸ்வர் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 31. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBA முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 27 வயது முதல் 30 வயதுக்குள் நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 8668096973. கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று பெரிய காஞ்சிபுரம் சன்னதி தெருவில் உள்ள LNK பேலஸில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மஹாலிலும் மற்றும் திருவள்ளூர் JKR திருமண மண்டபத்திலும் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா சர்ப்ரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் for பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? சென்னை கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது. நம்ம மனித உடம்புல எது அதிக அறிவானது அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட யாரோ கேட்டிருக்கிறாங்க. முகத்தின் முது குறைந்ததுண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். முகத்தை விட அறிவானது இருக்கா? ஒருத்தன் சந்தோஷப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் உடனே காட்டிடும். இவ்வளோதான் விஷயம். குறிப்பறிதல்ன்ற அதிகாரத்தில் இருக்கு. முதுக்கு அப்படின்னா அறிவுன்னு அர்த்தமா, உறைதல் அப்படின்னா தங்கி இருத்தல் மிளிர்தல்னு அர்த்தமா. முகம் இருக்கு பாருங்க, அடுத்தது காட்டும் பழிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம், அப்படி ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சோம்னா அதில் தெரியும்ல நம்ம முகம். அது மாதிரி மனசில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருத்தம், நெருக்கடி, ஒரு விருப்பமின்மை இருந்தால் உடனே முகத்தில் வந்துடும். அப்படின்னா அந்த முகம்தான் நம்மை பிறருக்கு வெளிக்காட்டுகிறது. இந்த முகம்ன்ற பேர் இருக்குல்ல, அதுக்கே வேர் சொல் என்னன்னா முகத்தல் அப்படின்றாங்க. இங்கே முகத்தல் அளவைன்னு இருக்குல்ல, உட்கொள்ளுதல். ஏன்னா முகம் இல்லைன்னா நாம் நிறைய விஷயங்களை உட்கொள்ள முடியாது. அப்படின்னா இந்த சுவைகளில் ஐம்புலன்களில் முக்கியமானதெல்லாம் இங்கே இருக்குது. முகம் இல்லை என்றால் அவன் அனாமதேயம்னு அர்த்தம். முகம்தான் ஒருவனுக்கு அடையாளம். அதனால தான் அட்ரஸ்ன்றதே நம்ம எப்படி சொல்கிறோம்? முகவரின்னு சொல்கிறோம். ஒரு புத்தகத்துக்கு ஒருவர் கொடுக்குற முன்னுரையை முகவுரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒருவரிலிருந்து இன்னொருவரை அடையாளம் வேறுபடுத்தி காட்டுகிற அடையாளமே முகம்தான். எப்படி ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிக்கிறான்? முகத்தை வச்சு தானே கண்டுபிடிக்கிறான். சில பேர் ஒரு 3 பேரை பின்னாடி இருந்து பார்த்தா ஒரே மாதிரியே தெரியும், திரும்பின பிறகு தான் வேற ஆள்னு தெரியும். நம்ம முகத்தை பார்க்காம போய் தொட்டுட்டோம்னு வைங்க, அடி விழும். முகம்தான் மனிதனுக்கு அழகு தருவது. அதனால தான் ஓவியம் வரைகிறவங்க எல்லாரும் எதை வரைவாங்க? உங்கள் காலை காட்டுங்க, கொஞ்சம் படம் வரைஞ்சிக்கிறேன்னு எவனாவது சொல்லியிருக்காங்க. உங்கள் கையை காட்டுங்க, ஜிம்முக்கு போய் ஜம்முன்னு இருக்கீங்க, எவனாவது சொல்லியிருக்கானா? முகத்தை காட்டுங்க சார், வரைஞ்சி தரேன் சார். நம்மளை பற்றி கேலி சித்திரம் வரைந்தாலும் முகத்தை தான் வரைவாங்க. முகம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு முகமூடின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா அதெல்லாம் ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கிட்டு பயல்களாக மாட்டியிருப்பான், பார்த்துருக்கீங்களா? உடனே கத்துறான்ல, தோனி தோனின்னு கத்துறான்ல. அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மாதிரியே ஒரு படம் இருக்கும். காலேஜ் ஸ்கூல் பயல்கள் கொண்டாந்து வரிசையில் நிறுத்தி மாட்டி விட்டுருவாங்க. இது தவிர முகமூடி அணிவது அப்படின்றது வேடிக்கைக்காகவும் கேளிக்கைக்காகவும் நடந்திருக்கிறது. அமெரிக்கா போனவங்களுக்கு தெரியும், ஹாலோவீன் டேன்னு ஒரு நாள் இருக்காங்க, அக்டோபர் 31. அங்கே எல்லா பிள்ளைகளும் விதவிதமான முகமூடிகளை அணிந்து வேறு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு வீடுக்கு போய் சுற்றி வரோம். அதெல்லாம் விடுங்க சார், 2020 நம்ம போட்டோமே ஒரு முகமூடி. வீட்டை பூட்டினையான்னு எவனும் கேட்கல. மாஸ்க் எடுத்தியா? விமானத்தில் ஏறினா இலவசமாக மாஸ்க் கொடுத்தாங்க, தண்ணி கூட தராத விமானத்தில். போட்டோமா இல்லையா? மாஸ்க் போட்டோம். டாஸ்மாகில் போய் க்யூவில் நிற்கிறவனுக்கு ஹெல்மெட்டு தான் மாஸ்க்கு. ரோட்டில் நிற்க வைக்கப்பட்டு ஹெல்மெட்டை போட்டு
அவள் அவ்வளோ நேரம் 2 வீலர் வந்திருப்பான், அப்போ ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டான். இறங்கினோடனே டாஸ்மாகில் போட்டுட்டு உள்ளே போய் நிற்பான், ஏன்னா எவனு பார்த்துடக்கூடாதுன்னு. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் 2 வீலரில் காதலனோட போகிற பொண்ணுக்கு துப்பட்டா தான் மாஸ்க்கு. இப்படி எத்தனையோ மாஸ்க் இருக்குங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நாமே நமக்கு அணிந்து கொள்ளுகிற ஒரு முகமூடியை பற்றி பேசுவதற்கு 6 அறிஞர்கள் வந்திருக்கிறார். இது யாரோ தயாரித்தது அல்ல, நமக்கு நாமே தயாரித்து கொண்டது. நாமே நம்மை அறிந்தோ அறியாமலோ அணிந்து கொள்வது. பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு முகத்தை காட்டுகிறோம் பாருங்க, அதுதான் இந்த முகமூடி. ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை, ஒரு முகம். எல்லார்ட்டையும் ஒரே முகத்தோடைய பேசுகிறோம். நம்ம அடிக்கடி சொல்ல, எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்த, அதே முகம் தான்டா, பிறந்ததுலேருந்து அதுதான் இருந்தது. ஆனால் அவன் சொல்கிறதன் மூலம் இந்த முகம் வேறு எதையோ காட்டி இருக்கிறதுன்னு நமக்கு சொல்கிறான்ல. அப்படின்னா இந்த முகமூடி அப்படின்றது அவரவர் அணிந்து கொள்வது. இப்போ நம்ம ரொம்ப வேண்டியவங்களை பார்த்தா ஒரு சிரிப்பு சிரிக்கிறோம், வேண்டாதவங்களை கண்டால் கொஞ்சம் கிரிம் லுக்குன்னு வச்சுக்கிறோம். நமக்கு நாமே அணிந்து கொள்ளுகிற இந்த முகமூடி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை சாத்தியமா சிரமமா? அதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. சென்னை கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமே என பேச வருகிறார் திரு CK குமரவேல். அடுத்த வாரம் இன்னைக்கு எதுனாலும் நம்பகத்தன்மை குறைந்து விட்டது. அந்த நம்பகத்தன்மை ஏன்னா எல்லாரும் முகமூடி போட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன் லைஃப் லாங் கட் இஸ் ஷார்ட் கட். நம்ம நிறைய டைம் குறுக்கு வழி பாதையில் போயிட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். குறுக்கு வழியில் போனால் ஒன்றுமே நடக்காது. என்ன நிறைய நான் ஃபெயிலியர் சந்தித்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக ஓவர் நைட் ஒபாமா ஆயிடணும்னு பார்த்தேன். ஓவர் நைட் உப்புமா தான் செய்ய முடியும், ஒபாமா ஆக முடியாது. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.